ஹே guys, வெல்கம் டு தமிழ் அனிமேவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன சீரிஸ்னால் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு சூப்பரான சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சீரிஸ் பேர் வந்து டார்லிங் இன் தி ஃபேன்ஸ். வாங்க பார்க்கலாம். டுடே நம்ம பார்க்க போகிறது எபிசோட் 1. ஓப்பனிங் சீன்லேயே வந்து நமக்கு ஒரு பறவை காமிக்கிறாங்க. ஸோ அந்த பறவை பேர் ஜின். அது வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு கேர்ள் வந்து ஒரு பனிப்பிரதேசத்தை சொல்லிகிட்டே போகிறான். என்ன சொல்லுவான்னா, அந்த பறவை மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து எப்போவுமே கம்பைண்டாக தான் பறக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கையும் சொல்ல வருவாள். அவள் அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவளை நிறைய மான்ஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ளாஷ்பேக்காக ஒரு செரி பிளாசம் பிளேஸை காமிக்கிறாங்க. அங்கே 2 பேர் நடந்து போகிறது நம்ம ஹீரோயின். நெக்ஸ்ட்டு ரொம்பவே ஃபியூச்சரிக்கான ஒரு ஃப்ளைட்டை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த ஃப்ளைட் உள்ள நம்ம ஹீரோயின் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இந்த ப்ரொஃபஸர் வந்து பாதி மனுஷன் பாதி ரோபோட். அண்ட் இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரை காமிக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் குளிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த பூமியில் சுத்தமாக தண்ணின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ பூமியில் எல்லாமே தண்ணியெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அதனால் மக்கள் எல்லாமேன்ற உருண்டைக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஸோ அது எல்லாமே காட்டிக்கிட்டே இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அருமையாக படுத்துன இவர் பேர் தான் நம்ம ஹீரோ. ஸோ பேரே ஹீரோ தான் அவருக்கு. அவர் வந்து ஒரு பறவையை தேடி போகும்போது அந்த பறவை வந்து அந்த டோமில் கண்ணாடியில் எல்லாமே வந்து கஷ்டமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ளைட் வந்து இந்த டோமுக்கு வந்துடும். அதாவது நம்ம ஹீரோட டோமுக்கு வந்துடும். இந்த இடத்துல நமக்கு ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அண்ட் அந்த வீட்டில் வந்து நிறைய பசங்களை காமிக்கிறாங்க. பசங்க பொண்ணுங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களாம் யார் என்னென்னு சொல்லிட்டு போக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க எல்லாருமே ஒரு செரிமனிக்கு ரெடியானு இருக்காங்க. அண்ட் அதில் ஒருத்தன் சொல்கிறான், பார்ட்னர் கில்லர் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்ட்னர் கில்லர் யாருன்னா நம்மளோட ஹீரோயின் தான். ஸோ எதுக்காக அவங்கள பார்ட்னர் கில்லர்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு போக போக தெரியும். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் கூட வரும்போதே அவர் ரொம்ப தப்பிச்சு போயிடுவாள். நம்ம ஹீரோ அந்த டோம்லேயே இருக்கிற ஒரு லேக்குக்கு போயிருக்கும் போது நம்ம ஹீரோயினா அங்கே குளிச்சுட்டு இருப்பாள். ஸோ 2 பேருக்குமே அங்கே தான் ஃபஸ்ட் மீட் நடக்குது. ஹீரோவும் வந்து ஒரு பேரசைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேரசைட்னா என்னென்னா, ஃப்ராங்க்ஸ்ன்ற ஒரு ரோபோட்டை ஓட்டுறவங்க தான் பேரசைட். நம்ம ஹீரோயினுமே ஒரு ஹை லெவல் பேரசைட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிடும். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோக்கு தெரியாது. அங்கேருந்து கட் பண்ணி ஒரு செரிமனி நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்கே நம்ம முன்னாடி பார்த்த பசங்க எல்லாருமே ஜோடியாக நிற்கிறாங்க. ஏன் இந்த ஜோடியாக நிற்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ராங்க்ஸை ஓட்டுறதுக்கு ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரோட பவருமே தேவை. ஸோ அந்த பேரிங்கில் தான் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. இங்கே நமக்கு நியூவாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பாப்பான்னு சொல்லிட்டு. இவர் தான் இந்த இடத்தோட மேஜர் மாதிரி. இவரை எல்லாருமே இங்கே கடவுளாக பார்க்குறாங்க. இவர் வந்து அந்த செரிமனியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும் போது எல்லாருமே அந்த ரோபோட்ஸ்குள்ளே ஏறிட்டு அந்த ரோபோட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ காமிப்பாங்க. நம்ம ஹீரோவை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த ஃபேங்க்ஸை ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட பார்ட்னர் வந்து ஒழுங்காக இல்லாததுனால அந்த ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பார்ட்னரை வந்து ஒழுங்காக இல்லாத எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அடைச்சி வைப்பாங்க. ஸோ அவங்க பார்ட்னரை அந்த இடத்துல அடைச்சி வைக்கும் போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். ஸோ பேசிக்காக இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நேம்ன்ற ஒன்று இல்லவே இல்லை. எல்லாருமே கோடு வச்சு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட பேர் வந்து 016 அண்ட் நம்ம ஹீரோயின் பேர் வந்து 002. நம்ம ஹீரோவும் எவ்வளோ வர ட்ரை பண்ணுறான். பட் அவன் வேணான்னு சொல்லிட்டு அவனை தடுத்து விட்டுட்டு அவன் அந்த மிஷினில் ஏறி போகிறான். நம்ம ஹீரோ இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணினே இருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த மிஷினுக்கு கீழே ஏதோ அதிருது. அங்கேருந்து ஒரு மிருகம் வந்து வருது. அது பேர் தான் கிளாக்ஸார். ஸோ அந்த இடத்துலேயே அவள் உயிரை இறக்குறா. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ஹீரோ இருக்கிற டோமை நோக்கி வருது. நம்ம ஃப்ராங்க்ஸில் ஏறின மற்ற பசங்க எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. பட் அதுக்கிட்ட வரும்போது ஒரு மிருகம் வந்து அதை தாக்குது. அதுதான் நம்ம 02ஓட ஃப்ராங்க்ஸ். ஸோ இது பேர் செலஸ்டியா. எனக்கு சரியாக ப்ரொனன்சியேஷன் வரல, அதனால நம்ம ஸ்டார்லைட்னே கூப்பிடுவோம். ஸோ அது வந்து தனியாக நம்ம 02ஆலே இயக்கப்பட்டதுனால அதுக்கு பவர் அது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி தான், ஒரு ஃப்ளாங்க்ஸ் இயக்கணும்னா வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரோட சத்தியமே தேவைப்படும். ஸோ நம்ம 02 கூட போன பைலட் வந்து இறந்துட்டாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், 3 தடவைக்கு மேலே யாருமே 02 ட்ராவல் பண்ணதே கிடையாது. ஸோ இறந்துருவாங்க. அதனால தான் அவளை வந்து பேரசைட் கில்லர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவை நம்ம 02 மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் அவங்க கூட சேர்ந்து போராடுறேன்னு. நம்ம 02 வானான்றாங்க. பட் வாழ்க்கையே வெறுத்த ஹீரோ வந்து நான் அவங்க கூட சேர்ந்து போராடுறேன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே சேர்கிற இடம் தான் வந்து இந்த சீரீஸோட ரொம்பவே ஐகானிக்கான சீன். டார்லிங் அந்த மேஜிக்கான வேர்ட்ஸை சொல்கிற இடம். ஸோ 2 பேருமே கிஸ் பண்ண உடனே வந்து நம்ம ஸ்டார்லைட்டோட முழு பவருமே வெளிப்படுது. அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து ஒரு ஃபுல் ஃப்ராங்க்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அண்ட் நம்ம கிளாக்ஸஸாரை போட்டு புரட்டி எடுக்குது. அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற கோரையுமே எடுத்துருச்சு. இந்த கோர் வந்து நம்ம கிளாக்ஸஸாருக்கு ஒரு ஹார்ட் மாதிரி. இது எடுத்துகிட்டு அதால் வேலை செய்ய முடியாது. ஸோ எல்லாம் எடுத்த பிறகு எல்லாருமே பார்க்குறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுறான். 02 பக்கத்தில் நிற்கிறா. எல்லாருமே ஹீரோ செத்துட்டான்னு நினைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ செத்துட்டானா இங்கே என்ன நடக்குதுன்னு வர எபிசோடில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த வீடியோவில் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.